படம் பார்த்தீங்கன்னா ஆரியன் படம் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா படம் உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் சுற்றி ஒரு சமூக கருத்து சொன்ன ஒரு படம்னா இந்த படம் தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் எடுத்து யாரும் பார்த்ததில்ல. இது ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு கிரைம் வேணா கிரைம் இருக்கும், இல்லை சமூக கருத்து வேணா சமூக கருத்து இருக்கும். எல்லாமே வந்து ஒரு பவர் பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு விஷால் பற்றி சொல்லி ஆகணும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைக்களங்கள் வந்து சூப்பராக செட் ஆகுது. ஒரு போலீஸ் கேரக்டரும் சரி, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் சரி செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே போல் செல்வராகவன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் நடிச்சிருப்பாரு. எல்லா படத்தையும் ஓரம் கட்டுருங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் அமைச்சிருக்காரு. அதே போல் டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து வச்சுருக்காங்கன்னா, யார் பின்னாடியே போகிறீங்களே, ஒரு நடிகை பின்னாடியே போகிறீங்களே, அதெல்லாம் வேண்டாம், அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே போல் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும்தான் வந்து இதில் கம்மி, தவிர மற்றதெல்லாம் படம்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க. என்டையர் டீமுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நார்மலாக நம்ம வந்து கிரைம் த்ரில்லர் கதைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த கிரைம் த்ரில்லர் கதைகளில் மெயினான கொஸ்டின் மார்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலையை யார் பண்ணா? இப்படி தானே போவோம். ஒரு 4 கொலை நடக்கும், 5 கொலை நடக்கும், போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு நடக்கும், சொல்லாமல் நடக்கும். பட் அந்த கொலை பண்ணுறவன் யார் சாவ போறா? இதுதான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பட் இந்த கதையில் என்னன்னா, யார் கொலை பண்றான்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க. எது அக்யூஸ்ட் இஸ் ரிவீல்ட் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே இவன் தான் கொலை பண்றான், இத்தனைக்கும் 5 பேரை கொலை பண்ண போறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்புறமாவும் 2 ஹவரும் நம்ம சீட்டேஜில் உட்கார வைக்கிறான் பாருங்க. அதுதான் டிரெக்டரோட மகிமை. அந்த ஸ்கிரீன் பிளேன்றத டிரெக்டர் வந்து செமையா பண்ணியிருக்காரு. 5 பேரை கொலை பண்றாங்க. இதுல ஒரு கருத்தும் வருது. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நாங்க எல்லா படம் அப்பயும் சொல்லுறது என்னன்னா, கமர்ஷியல் மூவி இருக்கட்டும்ங்க, கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சமுதாயத்திற்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். இப்போது கஞ்சா கடத்துறது, போலீஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரோட்டில் போகிறவங்க கூட போலீஸ் அடிக்கணும்னு யோசிக்கிறான், தோணுது அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்கன்றதான் நார்மலாக சொல்லுவோம். இதில் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலத்து இளைஞர்கள் யார் யார் பின்னாடி போகிறீங்க, ஆனால் யார் பின்னாடி போகணும். இதில் 5 பேர் செத்து போகிறாங்க. அந்த 5 பேர் யாருன்றது தான் கதை. எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்திற்காக எதுனா செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, சமுதாயம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற கேரக்டர்ஸ் செத்து போறாங்க. ஆனா அந்த செத்து போறவங்களை நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோமானா கிடையாது. இதே ஒரு நடிகர் செத்து போனா அம்மா அப்பான்னு கதறி அழுவோம், போஸ்ட் ஓட்டுவோம், பேனர் ஓட்டுவோம், பந்து பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி சமுதாயத்திற்கு நல்லது செய்யறவங்க செத்து போனா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றோம் அப்படின்றத சூப்பரா ஒரு நல்ல கருத்து. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ரிவீல் அவுட் பண்ணிட்டு அந்த 5 கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ள இருக்கிற பாதி பேர் வந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா எடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. அதோட சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லாக ட்விஸ்டாகவே இருந்துச்சுண்ணா. படம் ஃபுல்லாகவே கடைசியில் தான் என்னன்றதே தெரிஞ்சு. அவர் சூப்பராக இருந்துச்சுண்ணா, செம்மையாக இருந்துச்சு. இல்லை லேகே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. விஷ்ணுவில் ஆக்டிங் வந்து வேறு லெவல். ஒரு நல்ல மெசேஜை வந்து தப்பான வழியில் கன்வே பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், தப்பான வழினா சரியாக வந்து கனெக்ட் ஆகலை. ஆனால் உண்மையிலே செம்ம மெசேஜ். சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கொண்டாடணும், நம்ம கொண்டாடாமல் விட்டுறோம். கண்ட நாயெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பிக் பாஸில் வந்து செலக்ட் பண்ணுறாங்களே, அவங்களாம் இந்த மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள 18 பேரை எடுத்து தூக்கி போட்டுட்டு அட தப்பு பண்ணிட்டோம்டா லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு 5 பேரை சூஸ் பண்ணியிருக்காப்ல யார், செல்வராகவன். இந்த 5 பேர் மாதிரி ஒரு 18 பேரை விட்டுருந்தாங்கன்னா சமுதாயம் எங்கேயோ போயிருந்துக்கும். பிக் பாஸ் வந்து வேறு சேனலில் போயிருக்கும், வேர்ல்டு வைடில் ஃபேமஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த 18 கண்டஸ்டன்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க, யார் இவனுங்க? இவனுங்களாம் எந்த மூலியமாக சோசியலாக ஃபேமஸ் ஆனாங்க சோசியல் மீடியாவில். ஸோ இதில் பூரா வந்து தயவுசெய்து பிக் பாஸ் செலக்டர் வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு வந்து சாணியை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில். இந்த இது வந்து பிக் பாஸ்க்கு அட்லீஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா பிக் பாஸில் நமக்கு நல்லா 18 கண்டஸ்டன்ட் கிடச்சிருக்கும். ஐயா ராட்சசன்றது ஒரு மாஸ்டர் பீஸிங்க. முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், அதை கம்பேரே பண்ணாதீங்க. விஷ்ணு விஷாலே அதுமே ராம்குமாரே எடுக்க முடியாத ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படைப்பை அவர் வந்து இந்த படத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா பிரவீன் தான் பாவம், டேரக்டர் தான் அது பெரிய அடியாக வரும். அதை யோசிக்காமல் இந்த படத்தை பார்த்தா ஒரு நல்ல ஆவரேஜான ஒரு த்ரில்லர் மூவி தான். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு பொட்டிகளை போட்டு அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கான அந்த ஃபுல் ஸ்பேஸும் கொடுத்துருந்தா மனுஷன். அமீர் கானெல்லாம் தாகாவை வந்து நடிக்க விட்டாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இதில் நடிச்சிருக்கலாம். அவர் அந்த படத்தை தவிர்த்துருக்கலாம், இந்த படத்தை நடிச்சிருக்கலாம். பட் அவரை மிஸ் பண்ணிட்டார் மேபி. ஆனால் அதான் சொல்கிறேன், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வில்லனாக காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது ஃபுல் படமும் வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஒரு டிவி பொட்டிக்குள்ளே அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்.
லேக் வந்து இந்த படத்தில் வர லவ்வர் அந்த லவ் கேரக்டர் தான் ப்ரோ. மற்றபடி அந்த படத்துக்கு தேவையே இல்லை அந்த போர்ஷன். அதை தவிர்த்திருந்தா கூட ஒன்றுமே அது இப்பயுமே எடிட்டில் அது தூக்கி போட்டால் கூட படத்தில் ஒரு பாயிண்ட் கூட மாற போகிறது இல்லை. மற்றபடி இந்த வில்லன் போர்ஷன் வந்துட்டு இந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஸ்ட்ரைட் காம்போவே கிடையாது படத்தில். 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஸோ அதையுமே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மெனக்கெட்டு வேறு ஏதாவது ரைட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஓகே தான், அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. அது எத்தனை பேருக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம், மேபி ஒர்க் அவுட் ஆகவும் செய்யலாம், ஒர்க் அவுட் ஆகாமே இருக்கலாம். பட் ஒரு த்ரில்லர் படம் பார்க்கறவங்களுக்கு பிடிக்கும். இல்லை நல்லா தான் இருந்தது. அவ்வளோ கொஞ்சம் லேக் இருந்தது, நல்லா தான் இருந்தது. ரோல் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் சொல்கிற நல்ல ரோல் தான், ஒன்று கொஞ்சம் பில்டப் பண்ணுறோம். இந்த சில படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்ச பின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், கை தட்டிட்டு ஆடியன்ஸ் எஞ்சி வெளில வருவான். ஆனால் அது கதை, அது கமர்ஷியல் மூவி. ஆனா ஒரு கதையை பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து கண்ணீர் வச்சுக்கின்னு சைலண்டா வெளியில வராம பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. இந்த படம் அந்த வெற்றியை வந்து தந்திருக்கு. சூப்பரா எடுத்துருக்காங்க. ஏங்க அதுதான் சொல்றேன், கொலையாளி ஸ்டார்டிங் சீனே 10வது நிமிஷத்துல இருந்தே உங்களை சீட்ல உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஷோ ஆங்கர் பண்ணுவாங்க, அந்த ஆங்கர்ல செல்வராகவன் உள்ள நுழைவாரு. உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கொலை அங்க நடக்கும். அங்கேயே வந்து ஒரு லீடு கொடுப்பாரு. ஒரு அவருக்கு ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து யார் பேருன்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு கொலையாளியே செத்து போயிடுவாரு. எப்படி பாருங்க, கொலை பண்றவனே செத்து போயிடுறான். அடுத்த 5 நாள்ல 5 கொலை நடக்கணும். அது எப்படி நடக்குது அப்படின்றத சூப்பரா எடுத்துருக்காங்க. உண்மையிலே இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நீங்க சேனல்ஸ் இருக்கீங்க பாருங்க, நீங்க போய் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. ரியலி பிரவீன் கே வந்து அப்புறமா தான் நான் உள்ள உட்காந்துக்கிட்டு நார்மலாக டிரெக்டர் பேர் பார்த்துட்டு வர மாட்டேன். உள்ளே உட்காந்து நல்லா இருந்தால் பார்ப்பேன், ரிசர்ச் பண்ணுவேன். இவரை உள்ளே உட்காந்துட்டு லாஸ்ட்டில் தான் ரிசர்ச் பண்ணேன். பிரவீன் கே அந்த எஃப்ஐஆர் படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, எஃப்ஐஆரும் சூப்பராக இருக்கும். இந்த படம் அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து நம்பி வரலாம். விஷ்ணு விஷால் ரொம்ப மொக்கையான படமும் கொடுத்துட மாட்டாரு. மாபெரும் ஹிட்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி போற மாதிரி தான் விஷ்ணு விஷால் எடுப்பாரு. ஸோ அந்த நம்பிக்கையோட தான் வந்த விஷ்ணு விஷால் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை போட்டு சும்மா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் டியூட் சாங்க விடல. ஹீரோ வந்து ரொம்ப மங்கி போயிருக்கிற மாதிரியும் காட்டல. ஸ்ரதா கபூர் இருக்காங்க, அவங்க பேர் மறந்து போச்சு, ஷரதாவா, அவங்க 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 ஆங்கர் ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. செல்வராகவன் ஐயோ அந்த வில்லன் அக்யூஸ்ட் அப்படின்றத கரெக்டா மேப் ஆகிருங்க பாருங்க. ராட்சசனோட டாப் டக்கர்லாம் சொல்லுவாங்க, ராட்சசன் கம்ப்ளீட்டா வேற ஜானர், இது கம்ப்ளீட்டா வேற ஜானர். பட் கிரைம் த்ரில்லர் தான். இந்த கிரைம் த்ரில்லரும் அப் டு த மார்க் தான். ஸோ 100% ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஒரு வல்கர் சீன் கிடையாது, ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு 2.25 hour உங்களை த்ரில்லரா தூக்கிட்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்கன்னா இவர் தாங்க உண்மையான டைரக்டர், இவர் தாங்க உண்மையான ஆக்டர். அதே போல வந்து இந்த படத்துல வந்து 2 hour 2.25 hourலாம் லேக்லாம் ஆகல. கரெக்டா என்னென்ன தேவையோ அதுதான் கொடுக்குறாங்க. கிளைமேக்ஸ்லாம் வலிப்பாங்க பாத்தியா, சண்டை போட்டு அதெல்லாம் கிடையாது. உடனே எல்லாம் முடிகிற மாதிரி உங்களுக்கு போர் அடிக்காது, அவ்வளவுதான். அதே போல ஹீரோயின்ஸ்லாம் 3 பேர் போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன ரோலோ அது கொடுத்து அவங்க வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. இன்னும் படத்துல காமெடி கிமெடிலாம் கிடையாது. நீங்க கேட்டல ராட்சசனுக்கு சம்மந்தம், ராட்சசன் வந்து கிரைம், இது கிரைம் பிளஸ் சமூக கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். அதாவது மிஸ் பண்றாதீங்க, ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்றாதீங்க, அவ்வளவுதான். படம் வந்து பெருசா ப்ரொமோஷன் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. நாங்களா தான் சும்மா வந்து ஆக்சுவலா பேனர்ஸ் கூட போஸ்டர்ஸ் கூட அவ்வளோ இல்லை. நான் விஷ்ணு விஷால்ன்றனால வந்து பார்த்தோம். உண்மையா அப் டு த மார்க் இல்லைங்க, அபவ் த மார்க்னே சொல்லலாம். சூப்பரா உண்மையை மட்டும் பேசும் ஃப்ரைடே ஃபச்சர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா செகண்ட் ஹாஃப் தான் கதை. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அந்த கதைகளை கொண்டு போய் அவங்க எப்படி அதை கொண்டு போயிருக்காங்க தான் விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டக்குன்னு போயிருக்கலாம். அவன் யோசிச்சு, அவன் ரிசர்ச் பண்ணி, அவன் எடுத்து அதை அவன் எப்படி மாற்று பண்ணுறான், அதுக்கு எல்லாமே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து, அதாவது ஒரு இலையை விரிச்சு வச்சு கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் புளிசாதம், கொஞ்சம் ரசம், கொஞ்சம் தக்காளி, அந்த மாதிரி போட்டு தான் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருந்தா அது நாங்களே பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சூப்பராக பண்ணியிருந்தாரு, அருமையாக பண்ணியிருந்தாரு. எனக்கு பெருசா படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதீங்க. கதை நல்லா இருக்கு. ப்ளஸ் பண்ணா விஷ்ணு விஷால் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது முக்கியமாக கதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் இந்த ஒரு ஃப்ரைடேக்கு ஓகேவா இருக்கு ஒரு படம், அவ்வளோதான். ரொம்பலாம் நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண. அண்ட் முழுக்க நல்லா இருக்கும். கிரைம் லவர்ஸுக்கு நல்லா இருக்கும், டீசெண்டாக க்ரௌடுக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ. ராட்சசன் அளவு கிடைக்கல தான், என்ன பண்ணுறது. பட் இது ஒரு நல்ல த்ரில்லர் தான். ஆனால் என்ன, இது கொஞ்சம் த்ரில்லு கன்வே ஆகலை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. பட் அவங்க மேலே பயம் வரல. அதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டீட்டெயிலிங்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. பயம் வரல. அந்த பயம் மட்டும் வந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிருக்கும். ஓகே, செகண்ட் ஹாஃபில் இவனை பிடிக்கிறது தான் எதுங்கிறத தாண்டி இல்லை இவனை அது நான் சொல்ல முடியாது. ரிவர்ஸ் ஆர்டரில் போகுது அது படம். ஸோ இவன் பண்ணது சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் மாதிரி இன்டர்வெல்ல ஹையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்க மாதிரி இருக்கும். பட் அப்படி பண்ண முடியல அவங்களால. அது தலை ஆக்டிங்கெல்லாம் வேற லெவல் தலை. எல்லாருமே செம்ம ஆக்டிங்கு. அதாவது சில படம்லாம் பார்த்தா தோணும், நேடா இவங்க கிரிஞ்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. விஷ்ணு விஷால்லாம் பக்காவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு எப்பவுமே வந்து என்ன பண்ணுவார்னா கொடுத்த கேரக்டர் மட்டும்தான் நடிப்பார். டைரக்டர் ஆக்டர்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த கேரக்டர் மட்டும் பண்ணுவார். அதை தாண்டி மேற்கொண்டு இல்லை அது சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர். ஸோ அப்படி பண்ணுறதும் ஒரு ஸ்டைலு, இவர் பண்ண மாட்டார். இது ஒரு நல்ல விஷயம். பெர்ஃபார்மன்ஸு செம்ம பெர்ஃபார்மன்ஸு. அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து அமீர்கான் சார் தான் நடிக்கணும். நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து எனக்கு செல்வராகவன் சார் தான் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். விஷ்ணு சாரை பாராட்டணும். அமீர்கான் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாப்புல, அதை செல்வராகவன் சார் பண்ணியிருக்காப்புல. என்னன்னா அந்த மர்டரோட நம்பர் 1 அவர் தான். ஸோ அவர் இறந்துடுறாரு ஃபஸ்ட்டு. இறந்த பின்னாடி அவர் மூலமாக நடக்கிற அந்த கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டலை. அவன் தான் செத்துட்டான், கடைசியில் இவன் தான் சாக போகிறான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் ஒட்டாமல் போயிடுச்சு. ஓப்பனாக விட்டாப்புல 5வது கொலை யாருன்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை சொல்லாமல் சொல்லிட்டாப்புல. நல்ல ட்ரை, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒன் டைம் வாட்சபிள். சான்ஸே இல்லைங்க, செம்ம ஆக்டிங்கு. நல்ல அதாவது மினிமமாக கேரண்டி இருக்கும். அதனால் இந்த படத்துலையும் சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஆக்டிங் மினிமம் கேரண்டி இருக்குது. இல்லை கண்டிப்பாக மியூசிக்லாம் செம்ம ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சத்தா ஸ்ரீநாத்தெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃபா, அவங்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. கேரக்டர் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 5 ஆக்டிவிட்டீஸ் மேலே கொஞ்சம் பரிதாபம் வரல. நம்மளுக்கு பரிதாபம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை போர்லாம் இல்லை, படம் செம்ம குவாலிட்டி. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கிடைக்கல. அதுதான். ஆமாம் கண்டிப்பாக ராட்சசன் நீங்கள் அங்கே ரேஞ்சே போக வேணாம். அந்த ரேஞ்சை நம்ம தொடவே முடியாது. இந்த 8 வருஷத்துலேயும் நம்ம தொடலை. ஆனால் அது மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காப்ல, அதுக்கே சொல்லிட்டு பண்ணணும். பட் மோசம் கிடையாது.